இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 17, அழுக்காராமை, பொறாமை இல்லாமை. குறள் எண் 162. விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார், இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாவரிடத்திலும் அழுக்காற்றின் நின்று நீங்குதலை ஒருவன் பெருமாயின் அவன் பெரும் சீரிய பேர்களுள் அப்பேற்றினை ஒப்பது இல்லை என்கிறார். அதாவது மக்கள் பெறத்தக்க பேர்கள் பல உள்ளனங்க. அதில் குறிப்பிடத்தக்கது சில உள்ளன. அதில் யாரிடத்திலும் அதாவது பொறாமை இல்லாத ஒரு குணம் சிறந்த பேர்களுள் ஒன்று. அதை விட ஒரு சிறந்த பேர் இல்லை என்கிறார். அதாவது இன்னும் மனிதன் தனக்கு வேண்டியவன், தனக்கு வேண்டாதவன், பகைவன் இப்படி இல்லாமல் எல்லாரிடத்திலும் பொறாமை இல்லாத ஒரு சிறந்த குணம் பேர்கள் தான் மிகச்சிறந்த பேரு என்றார். இதைவிட ஒரு சிறந்த பேரு இல்லை என்கிறார் தெய்வப்புலவர். அப்போ எப்படி தெய்வப்புலவர் உணர்த்துகிறார் பாருங்கள். உண்மையிலேங்க இப்போ நான்லாம் அதாவது நான் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நமது தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னாடி ஒரு காலத்தில் எல்லா பஸ்களிலுமே எழுதி போட்டிருந்தார். எப்படி நான் என்று சொல்லலாம், நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும், நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. அதனால் அடியேனை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்தது சில பொறாமை குணங்கள் உண்டு. எப்போது நான் படித்து வேலை பணியிலிருந்து ஓய்வு பெற்று வரை 2013 வரை அந்த குணம் சில இருக்கும். மொத்தமாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த பொறாமை என்னும் குணம் சில இருக்கும். அது தவிர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கூட இப்போ என் கூட ஒருத்தன் வேலை பார்த்தனோ படிச்சுட்டு இருக்கவனோ அவன் ஒரு சிறந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு கணக்கு அலுவலர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா, அப்போ ஒரு ஒரு நம்ம கூட தான் படித்தான், ஆனால் அவன் இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிட்டான் அப்படின்னு ஒரு பொறாமை உள்ளம் இருக்கு. எனக்கு ரொம்ப இல்லை, ஆனால் அப்போ இருந்தது. ஆனால் இந்த திருக்குறளை படித்தவுடன் தான் எனக்கு அந்த பொறாமை என்னும் தீய குணமே கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, மனிதனாக வாழ வேண்டும். அது எப்படி வாழ வேண்டும்னா, வாழ்க்கை என்பது மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் இலக்கியம். அந்த இலக்கியங்கள் ஒன்றுதான் திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுகிறது? நிச்சயமாக அழுக்காறு என்றால் பொறாமைங்க. அழுக்காறு, அவா, பேராசை, வெகுளி, கோபம், இன்னாச்சொல், கடுஞ்சொற்கள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இல்லாதவனே சிறந்த அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறது. அப்போ இந்த குணங்கள்லாம் அற்றவன் தான் அறம் சார்ந்தவன் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா, இப்போ படித்து கொண்டாங்க என்னுடைய மனநிலையை மாறிச்சுங்க, கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு. நமக்கு இருக்கிறது இது போதும். அதாவது நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் தான். ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய இந்த பதவிக்கு வந்த பின்னாடி நமக்கு இருக்கிறது போதும். ஏன்னா எல்லாம் ரெண்டு மகன்களும் வேலை பார்க்கிறார்கள், 2 மருமகளும் வேலை பார்க்கிறார்கள். என்னுடைய மனைவி இல்லத்தரசி. அப்போ நல்லா சமைத்து போடக்கூடிய ஒரு பண்பாடு மிகுந்த ஒரு மனைவி இல்லத்தரசி. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் நிறையா சம்பாதிக்க வேண்டும்? தேவையில்லையே. நமக்கு இறைவன் நமது டிஎஸ் நகரா ஓய்வூதியர் நேற்று தாங்க ஓய்வூதியர்கள் தின விழா
அதாவது ஓய்வூதியர்களின் தந்தை டிஎஸ் நகரா அவர்கள்தான் உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டிலே இந்த வழக்கை போட்டு நமக்கு எல்லாம் இது ஓய்வூதியம் வாங்கி கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது. அவரை நேற்று எங்கே பார்த்தாலும் மீட்டிங் தாங்க. என்ன இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு, எனக்கு ஆட்டோ புக் பண்ணேன், அதோடு கிடைக்கலங்க. 9:30க்கு புக் பண்ணேன், கிடைச்சது 10:07 தான், 10:20க்கு தான் வந்துச்சு. அப்படி இருந்தது. ஏன்னு கேட்டால் அதுதான் சொல்கிறாங்க, என்ன தெரியல இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆட்டோ கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் அவன்கிட்ட பேசிட்டு போகிறேன். அவன் சொல்கிறான், அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு 5-6 மீட்டிங் நடந்திருக்கு நேற்று. மதுரையில் மட்டுமே 5-6 மீட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா ஓய்வூதியர்களின் தந்தை டிஎஸ் நகரா அவர்கள்தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வழக்கு தொடுத்து நமக்கு ஓய்வூதியம் வாங்கி கொடுத்தார். அப்போ அவரை நாம் மறக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். அப்படி ஒரு மனிதர் இருந்ததுனால தான் நாம் எல்லாம் ஓய்வூதியம் பெற்று இன்று நன்றாக இருக்கிறோம். இந்த அமௌண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த ஓய்வூதியம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சிக்கோங்க. சில பேர் வேறு விதமாக இருக்கலாம். கடத்தல் தொழில்களில் ஈடுபட்டு இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது திருடு. நம்ம அரசு ஊழியர்களை சொல்லவில்லை, அரசு சம்பந்தமான வேலை நம்ம கூட வாரியம் இதில் வேலை பார்க்குறவர்கள் சொல்லலை, மற்றவங்க இருக்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் செய்வான். இப்படினாலும் நம்ம பணக்காரனாக, அவ்வளோதான். நம்ம அப்படி இருக்க மாட்டோங்க. ஏன்னா நம்மளுடைய இது ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஊதியத்தில் இருந்து தான் நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் வகுத்து விட்டான். ஆனால் நம்ம செய்யும் தொழிலை நான்லாம் தெய்வமாக நினைத்தேன். செய்யும் தொழிலே தெய்வம். அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.